குட் மார்னிங் எவ்ரிவன். எல்லோரும் எப்படி இருக்க? இன்றைக்கி வந்துட்டு நான் டாங்கே பச்சடி சொல்லுவா எல்லோரும். இது வந்துட்டு கடி. ஸோ இன்றைக்கி நான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக கடி உண்டாக்க போகிறேன். ஸோ இது வந்து உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, நம்ம உரட் டால். இந்த உரட் டாலை வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை இது பண்ணணும், வதக்கிட்டு ജീരാമും ഉരഡ് ഡാലയുമാ വതക്കിയിട്ട് ഇന്നോട് இப்படி ஒரு பேஸ்ட் பவுடர் ஆட்டமாக ഉണ്ടാക്കണം. நாட் பேஸ்ட் பவுடர். இது இப்படி ഉണ്ടാക്കണം. இது ഉണ്ടാക്കി வைக்கிறது நான் காந்தா நறுக்கி வச்சுருக்கேன். அண்ட் பச்சைமிளகாய் கருகாப்பிலை இஸ் ரெடி. அண்ட் தயிரை நல்லா இളക്കി வச்சுருக்கேன். இன்னொரு லம்ஸ் எல்லாம் எடுக்கணும். இட்ஸ் சார்ட் ஆஃப் கடி. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சனா டால் நான் இந்த உளுத்தம்பருப்பு போடுறேன். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் வெள்ளத்தை விட்டு லம்ஸ் இல்லாக்கி இதை வேறையாக பேஸ்ட் ஆட்டமாக ഉണ്ടാക്കി വെച്ചിട്ടുള്ളത്. ഇത് നോർമൽ കടി പോലെ ഉണ്ടാക്കുന്നത് ഞാൻ നെക്സ്റ്റ് റൗണ്ടിൽ കാട്ടുறேன். ഇത് പൊടിച്ചു കൊട്ടിയാച്ച് ഇത് വന്നിട്ട് പൊടിച്ചു കൊട്ടി ജീരകവും കടുകും പൊട്ട് പൊടിച്ചു കൊട്ടിയിട്ട് കറിവേപ്പില കൊത്തമല്ലി പച്ചമുളക് ഇഞ്ചി എല്ലാം ഒരു പേസ്റ്റ് ഉണ്ടാക്കിയിട്ട് എന്നിട്ട് അത് கொஞ்சம் വറുത്തിട്ട് மண்மனை பூண்டும் போட்டுப்போம். എന്നിട്ട് வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை ஒன்று ஃப்ரை பண்ணுறது. இங்கே நான் இந்த உளுத்தம்பருப்போட ஒரு பேஸ்ட் வெள்ளம் விட்டுட்டு இன்னொரு பேஸ்ட் ഉണ്ടാക്കിയിരിக்கேன். அண்ட் இது நாங்கள் ഉണ്ടാക്കി வச்சுட்டுருக்கேன். பச்சை மிளகாய் இஞ்சி கறிவேப்பிலை எல்லாம் ஒரு பேஸ்ட். ஸோ இது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுருக்கோம். இப்போ வேணுமோ அதில் போட்டுட்டா போதும். அண்ட் தயிர் ரெடி. எல்லா லம்ஸ் எல்லாத்தையுமா எடுத்துட்டு தயிர் ரெடி. இதொன்று வறுந்தால் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 2 மினிட்டுக்கு தயிரை போட்டு இது பண்ணலாம். இதில் வேணுமென்னா மஞ்சப்பொடி போட்டுப்போம். மஞ்சப்பொடி போடாட்டாலும் ஒன்றும் இல்லை. சென்னையிலலாம் டாங்கி பச்சடிக்கு பச்சை மிளகா இது மஞ்சப்பொடி போட மாட்டான். ஸோ இதாக்கும். இது ஆனதுக்கப்புறம் கடி நம்ம மோர் கூட்டானாட்டமாக தான் இருக்கும். இல்லை தேங்காய் அரைச்சி விடுறதுல ஏற்றுறதானே. இதுக்கு பிரகாரம் உளுத்தம்பருப்பு அரைச்சி விடுறது கொஞ்சம் திக்காகிறதுக்கு பாருங்க. மோர் கூட்டானாட்டமாக தான் இருக்கும். இதில் குருமிளகு பொடியெல்லாம் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். மோர் கூட்டானாட்டமாக. இதில் என்ன வேணும்னா கஷ்டம் போடலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ என்னோட இது ரெடி. அது கூட தொகையல் டொமேட்டோ தொகையலும் ரெடி.